அனைத்து மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் அது நன்மை தருமா தீமை தருமா என்ற அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகளை பதிவினை காண்போம். அதற்கு முன்பாக நம்முடைய இந்திய ஜோதிடத்தில் கிரகங்கள் என்பது மற்றும் 9, அதில் சாயா கிரகங்கள் என்பது ராகு கேதுக்கள். இதில் ஆண்டு கிரகங்கள் வரிசையில் குரு, ராகு கேது, சனி, இந்த 4 கோள்களும் ஒரு வருடத்தினுடைய ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்நாளுடைய அவனுடைய லட்சியத்தை கூட்டுவதும் குறைக்கிறதும் மிகப்பெரிய பங்கினை வகிப்பது இந்த ஆண்டு கிரகங்கள் தான். அதனால் நம்ம வருட பலன்களை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கிரகங்களின் துணையை தான் நம்ம மிக முக்கியமாக இருக்கும். அதே போல மாத கிரகங்கள், நாள் கிரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரன், இதனுடைய தொடர்புகள் வாயிலாக நம்மளுக்கு ஒரு சில வெற்றியோ தோல்விகளையோ நாம் சந்தித்து கொள்ள இந்த கிரக அடைவுகள் நமக்கு சாதகம் பாதகம் என்ற அமைப்பில் இருக்கின்றது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு இடைவெளியில் கிரகங்கள் என்பது குருவானது தன்னுடைய ராசியிலிருந்து தன்னுடைய 2ஆம் இடம் கடக ராசிக்கு பயிற்சி ஆகியிருந்தது. வருடம் முழுக்க மேக்சிமம் வைகாசி மாதம் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மெயின் ரோல் பண்ண போகுது. அப்போ இந்த குருவினால் உங்களுக்கு என்ன நன்மை பயன்கள் இருக்க போகுது? இந்த குரு 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கும் காலகட்டத்தில் குரு என்பது கடகத்தில் உச்சம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் வீட்டில் உச்சம் என்பது ஒரு தாய். 4ஆம் இடம் என்பது நம்ம ஒரு தாய் குழந்தை என்பது குரு. அதனால தாயிடம் மிகுந்த பாச உணர்வோடு இருப்பதுதான் நாங்கள் அந்த குரு உச்சம் என்ற காரணத்தை நாம் குறிப்பிடுகின்றோம். ஆகினால் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருப்பதனால் சுபபோக நிகழ்வுகள், அதாவது இந்த குருவானது உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலத்தையும் பொற்காலத்திலையும் குடும்பத்தில் எதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே இந்த குரு பகவானானது உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால நிகழ்வுகளாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கிறது. அனைத்து வயதிகளுக்கும் குழந்தைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள் அனைத்து தொழிற்சிறர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே வேளையில் சனியானது 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அது மிக தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் முதலீடுகள் போன்ற விஷயத்துக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக நம்ம கருதலாம். இரண்டாவதாக இந்த ராகு கேதுகள் வரக்கூடிய கார்த்திகை மாதம், அதாவது இந்த ஆண்டின் பிற்பகுதிக்கு மேல் பயிற்சியாகி உங்களுடைய 2ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் ரோல் மாலாக இருக்கும் பொழுது இது பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தடை, அதாவது குருவுடைய கேது சேர்ந்திருப்பதனால் அங்க தொழில் முடக்கம், பணம் முடக்கம் போன்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாகும். 8ஆம் இடத்துல ராகு காலச்சக்கரத்தின் 10. அப்போ நீங்க தொழில் முதலீடுகள் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க தொழில் என்ற பேரில் ஆசையை உணராமல் அந்த இடத்துல காலை வைத்தால் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். மேலோட்டமாக இந்த இனிய இந்த புத்தாண்டு இடைவெளியில் உங்களுக்கு கிரக பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்ற விஷயத்தை மெதுவாக பார்க்கலாம். இந்த ஆண்டுகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உள்ள மிகப்பெரிய சிக்கல்களை, அதாவது ஒரு நேர்மையாக இருப்பவர்களுக்கு பணம் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும், வீடு நிலம் வாகனங்கள் போன்ற விஷயத்தில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு போன்ற விஷயத்தில்லாம் இருக்கும். அவ்வாறு இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு இந்த ராகு திசை, ராகு புத்தி நடப்பவர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சி தொழில் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இருக்குங்க. சாதாரண அடிப்படையான மக்கள் தன்னுடைய அன்றாட பொருளாதாரத்திற்கு தடைப்படக்கூடிய சூழ்நிலையும், மிகப்பெரிய ஒரு தொழில் அதிக முதலீடு செய்யறவர்களுக்கு அந்த சட்டத்தை சார்ந்த விதத்தில் பணத்தில் அமௌண்டை அங்க பதிவு பண்ணிட்டு அதன் மூலியமாக உள்ள தோல்விகளை கண்டு சாதாரண மக்கள் இந்த 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 வருடம் பொதுவாக மிதுனராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், திருமண உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நீங்க ஆட்படும் போதும் தனி மனிதனுடைய சந்தோஷங்கள் என்பது என்ன விலை? அவனால பணம் பொருளாதாரங்கள் நிறைய இருக்கு, ஆனால் அவனால நிம்மதியா உட்காந்து சந்தோஷமா ஒரு மூச்சிட கூட அவனுக்கு நேரம் இருக்காது. ஒரு ட்ரெயின் எப்படி ஒரு ஒரு ட்ரெயின்ல கொஞ்ச நேரம் நிக்குது, அந்த ஸ்டேஷன்ல மறுபடியும் ஓடுது. அதே போல ஓடக்கூடிய ஆண்டாகவே தான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போதோ ஒழியோ நிம்மதி பெருமூச்சுக்கு ஓய்வு கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய நிலைதான் ஏற்பட போகின்றது. மாணவர்கள் தன்னுடைய கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், அதாவது மெடிக்கல் துறந்தவர்கள், அதாவது அறிவை மூலதனமாக செய்யக்கூடிய படிப்பு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் மிகுந்த முன்னேற்றம் காலகட்டம். குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பெறுகின்றதும், பெரியவர்களின் ஆரோக்கியம் மிக முக்கியமாக ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதே போல உழைப்பவர்கள் அனைவரும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த செலவுகள் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இதில் இருக்கும். அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும், அதையும் போராடக்குள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
ஏனென்றால் நம்ம பொதுவாக மிதுன லக்னக்காரர்கள் வந்து எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம அதை நாசுக்காக தூக்கி எறிவார்கள். இருந்தாலுமே அதற்கான காலகட்டம். அதனால் உங்களுடைய மனச்சுமைகளை குறைத்து மன சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை செய்வதன் மூலம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு மிகுந்த ஈடுபாடாக இருக்கும். மற்றபடி இந்த லக்னக்காரர்கள் வந்து சிறப்பான தோற்றமாகவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க என்றால் உங்களுடைய லக்னத்திற்கு, உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் செவ்வாய், ராகு, குரு ஆகிய நட்சத்திர நாட்களுக்கு அது வந்து எந்த நட்சத்திர நாட்கள் என்ன செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திர நாட்கள். மற்றபடி உங்களுக்கு வந்து நடுநாயகம் இருக்கக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் நாட்கள் வந்து உங்களுடைய அதிதேவதையை நீங்க வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனைகளும் மன வலிமை இவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு இறைவன் உங்களுக்கு காத்துக் கொண்டுள்ளார்கள். வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.